பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மிக முக்கியமான ஒரு செய்தியாக 2 நாட்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. கொடநாடு எஸ்டேட், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான கொடநாடு எஸ்டேட்டில் நடந்த காவலாளியினுடைய கொலை என்பது அடுத்தடுத்த திருப்பங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் வழக்கமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்ட விஷயங்களை எழுப்பிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த கொலை என்பதும் அதை தொடர்ந்து நடக்கின்ற கொள்ளை முயற்சி அங்கே நடந்திருப்பதாக காவல்துறை முதல் கட்டமாக ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த இவரோடு இந்த காவல்துறை பணியில் அந்த நேபாளி மறைந்த அவர் கொலை செய்யப்பட்டவர் அங்கே இருந்திருக்கிறார். ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், மற்றொருவர் காயத்தோடு தப்பியிருக்கிறார். இந்த கொலை வழக்கோடு தொடர்புடையதாக தேடப்பட்ட நபர்களில் ஒருவர் இன்றைக்கு விபத்தில் காலமாகி இருக்கிறார். இன்னொருவர் குடும்பத்தோடு கேரளாவிலிருந்து கோயம்புத்தூர் வரும்போது அவரும் இந்த வழக்கில் தேடப்படுகின்ற குற்றவாளியாக இருக்கிறார். சயான், அவருடைய குடும்பத்தினரும் எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த விபத்தும் கூட பல்வேறு கேள்விகளை எழுப்பக்கூடிய, சந்தேகங்களை ஏற்பக்கூடியதாக இருக்கிறது. அந்த விபத்தில் சயானுடைய மனைவி, மகள் இருவரும் மரணமடைந்திருக்கிறார்கள். இருவருடைய கழுத்திற்கு பின்பகுதியில் வெட்டுக்காயம் இருந்திருக்கிறது. அதற்காக இப்போது திருச்சூருக்கு அவர்களுடைய உடல்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. இந்த பிரேத பரிசோதனைக்காக என்ன நடந்திருக்கிறது, இதில் வேறு ஏதாவது நடந்திருக்கிறதா, விபத்து தானா அல்லது வேறு ஏதாவது காரணங்களா என்கிற கேள்விகளோடு அந்த பிரேத பரிசோதனை நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து அடுத்தடுத்து ஒரு காவலாளி கொலை, ஒரு மிகப்பெரிய உயர் பொறுப்பில் இருந்தவருடைய இடம், அங்கே தொடர்ந்து காவல் பணியில் ஈடுபடுத்தக்கூடிய மக்கள் இருந்தார்கள். ஆனாலும் கூட ஹை செக்யூரிட்டி ஜோன் என்கிற அளவிற்கு இருந்த ஒரு பகுதி அது. ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தபோது பல நேரங்களில் அவருடைய கேம்ப் ஆஃபீஸாக அங்கிருந்து பணியாற்றக்கூடிய, முதலமைச்சராக அங்கிருந்து பணியாற்றக்கூடிய சூழல் எல்லாம் இருந்தது. அப்படிப்பட்ட இடத்தில் காவல் பணியில் இருந்த ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது குறித்து பல்வேறு கட்சியினரும் கூட கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தி இதில் ஒரு தீவிர விசாரணை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் பத்திரிகை செய்திகளை குறிப்பிட்டு இதில் பல ஆவணங்கள் திருடு போயிருக்கின்றன என்பதாக ஒரு சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கிறார். இது குறித்தெல்லாம் பேச இருக்கின்றோம். இன்றைய விவாதத்தில் நம்மோடு பங்கேற்கிறார்கள் அதிமுக அம்மா அணியின் சார்பாக திரு ஆவடிக்குமார், அதே போல ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி திரு கருணாநிதி, மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வழக்கறிஞர் திரு கண்ணதாசன் மதுரை அரங்கிலிருந்து நம்மோடு இணைகிறார். அனைவருக்கும் வணக்கம். திரு ஆவடிக்குமார், உங்கள்கிட்ட இருந்து தான் தொடங்கணும். ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி அது கொடநாடு எஸ்டேட் அப்படிங்கிறது. அவர்களுடைய இன்னொரு எப்போதெல்லாம் அவருக்கு ஓய்வு தேவைப்படுகிறதோ அல்லது அங்கிருந்தே கூட பணியாற்றக்கூடிய சூழலும் இருந்திருக்கிறது. சிஎம் ஆஃபீஸோட முதல்வருடைய கேம்ப் ஆஃபீஸெல்லாம் அது இயங்கி கொண்டிருந்த ஒரு பகுதி. அங்கே நடக்கிற இந்த நிகழ்வுகள்லாம் பல்வேறு கேள்விகளை எழுப்புவதாக இருக்கிறது. என்ன நடக்குது? இல்லை, மிக முக்கியமான பகுதி என்பது உண்மை. பட் ஆனால் இப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மரணத்திற்கு பிறகு அது பாதுகாக்கப்பட்ட இடமாக இருந்ததான்றத சந்தேகத்தை பிழைப்பு இருக்குது. இந்த சம்பவங்கள் அந்த சம்பவம் நடைபெற்ற நேரத்தில் கூட அந்த காவலர்கள் மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. அது 2 காவலரில் ஒரு காவலர் இறந்திருக்கார், ஒரு காவலர் தாக்கப்பட்டிருக்கிறார். அதிலிருந்தே அங்கே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த முக்கியமான ஜோனாக இப்போ இல்லைன்றது புரிஞ்சிக்க முடியும். இது என்னுடைய பார்வையில் இப்போ காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க, உரிய நடவடிக்கைகள் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை இன்றைக்கு ஊடகங்களும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் இதை ஒரு அரசியலாக்குற முயற்சியில் ஈடுபட்டுருக்காங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கே கூட அதுவே ஒரு காரணமாக இருக்குமான்றது என்னுடைய சந்தேகமாக இருக்குது. என்னென்னா, அங்கே நிறைய பணம் இருக்குது, அங்கே பதுக்கி வச்சுருக்காங்க, நிறைய பொருட்கள் இருக்குது, இதையெல்லாம் அங்கே இருக்குன்ற ஒரு தோற்றத்தை தொடர்ந்து தேர்தல் காலங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறு பரப்புகின்றவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு எதிராக அரசியல் செய்பவர்கள்லாம் தொடர்ந்து பரப்பிக்கிட்டு வந்தாங்க. அதனால் இப்போ அந்த புரட்சி தலைவி அம்மா அவருடைய மரணத்திற்கு பிறகு அங்கே ஏதாவது பெரிய பொருள் இருக்கும், அது ஒரு பாதுகாப்பற்ற நிலை இருக்கின்ற காரணத்தால் இந்த நேரத்தில் நம்ம போய் ஏதாவது எடுக்க முடியும்னு சொல்லிட்டு திருட முயற்சி பண்றவங்க, கொள்ளையடிக்க முயற்சி பண்றவங்க, எதிர்கட்சிகள் அரசியல் செய்யறாங்க, ஊடகங்களுக்கு நோக்கம் இருக்கு, இதெல்லாம் ஒரு பக்கம் நீங்க உங்களுடைய குற்றச்சாட்டா வச்சா, குற்றச்சாட்டு என்னுடைய பார்வையாக இருந்ததுன்னா ஜெயலலிதா அவர்களுடைய வழியில் தான் நாங்க
இருக்கிறோம், அவருடைய ஆட்சி தான் நீங்க தொடர வேண்டும், அதற்காகவே நாங்கள் ஒரு இயக்கம் காண்கிறோம். இப்ப இருக்கிற உங்களை எல்லாம் எதிர்த்து தனியாக களம் கண்டிருக்கிற திரு ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர், அவருடைய விசுவாசமிக்க, அவருடைய மிக ஒரு விசுவாசத்திற்கு உரிய அல்லது நம்பிக்கையை பெற்றவராக இருந்த ஒருத்தர், அவர் சொல்றாரு சூட்கேஸ்ல ஆவணங்கள் கொள்ளை போயிருக்கலாம் என்று செய்திகளை அவர் சொல்றாரு. அப்ப அதை திரு ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறார், அதுல விசாரணை தேவை அப்படிங்கிற. ஓ பன்னீர்செல்வம் விசுவாசம் மிக்கவர் நீங்க சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க 33 நான் முடிச்சு நீங்க கேள்வி கேட்டீங்க, நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்ல விடுங்க. அவருடைய விசுவாசம் என்பது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தாங்க. அந்த இருந்த நேரத்தில் இவர் முதலமைச்சர் பதவி மேல செலுத்தின கவனத்தை அவங்களுடைய உடல் நலத்தில் செலுத்தி இருந்தாருன்னா சந்தேகம் வந்துடாத, அந்த உடனடி பாதிப்புகளுக்கு நிவாரணம் செய்யணுன்ற அக்கறை இருந்ததுன்னா நடவடிக்கை எடுத்திருப்பாரு. அதுக்கு பிறகு அவர் அதுல ஏதாவது சந்தேகம் குறைபாடு இருக்கிறதா அவருடைய பார்வைக்கு வந்திருந்தா அன்னைக்கு மு.க. ஸ்டாலின் கூட எழுப்பினாரு, இதை விசாரணை பண்ணணும், சரியான மருத்துவம் கொடுத்தாங்களா இல்ல எல்லாமே முறைப்படி நடந்ததான்னு கேட்டாரு. அப்போ பன்னீர்செல்வம் நடவடிக்கை. அதனால அவருக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை குறித்து பேசுவது நிறைய பேசியிருக்கிறோம், அதையும் நாங்க பேசலாம். அவருடைய விசுவாசம் என்பது கேள்விக்குறி என்பதை தான் நான் சொல்றேன். இரண்டாவது, இந்த சம்பவம் நடந்த உடனே அவருடைய முதல் அறிக்கையிலேயே அவருடைய விசுவாசத்தை காட்டிட்டார். என்ன சொன்னாரு, தமிழ்நாட்டு இந்த கொடநாடு சம்பவம் நடந்த உடனே எல்லாரும் மற்றவர்கள் அதனுடைய பார்வையை அந்த பக்கம் திருப்புறதுக்கு முன்னால் அவர் முதல் அறிக்கையில் என்ன சொன்னாரு, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்புகிறதுன்னு ஒரு முதல் கொக்கி அவர் தான் போட்டாரு. அதனால அவர் இத அங்க நடந்த சம்பவம் நடக்கிற நிகழ்வுகளை இப்ப நீங்க அந்த அந்த ஒரு பகுதி ஜெயலலிதா அவர்கள் இப்போது உயிரோடு இல்லை என்பதனாலேயே கொடநாடு எஸ்டேட் மேல எந்த ஒரு கவனிப்பும் அல்லது கவனமும் இல்லாமல் காவல்துறை இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல, நீங்க சொல்றதுல இன்றைக்கும் போயஸ் கார்டனுக்குள்ள போயஸ் பகுதியில் இருக்கிற எல்லா குடியிருப்பு வாசிகளுக்கும் தெரியும், இன்றைக்கும் அது விஐபி ஜோனா வச்சிருந்து அந்த பகுதிகளுக்குள்ள போறதுக்கு வெஹிக்கிள் செக்ல இருந்து எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. சிறுதாவூர்லயும் இப்பவும் அப்படி இருக்குது. இப்ப கொடநாட்டுல மட்டும் அது இல்லையா? இல்ல, நீங்க ஒரு அனுபவம் மிக்க பத்திரிகையாளர், உங்களுக்கு தெரியறது நான் சொல்லி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. போயஸ் கார்டன் என்பது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் குடியிருந்த பகுதி, அம்மா அவர்களுக்கு மட்டுமே அந்த இடத்தினுடைய உரிமை இருந்தது. ஆனால் கொடநாடு அம்மா அவர்களுக்கு மட்டுமே உரிமையான இடம் இல்லை. ரெண்டாவது, அவங்க குடியிருப்பும் இல்லை. அவங்க போய் முகாம் அலுவலமாக பயன்படுத்தினாங்க. அந்த நேரங்களில் அதை பாதுகாக்கப்பட்டது, உரிய பாதுகாப்பு தரப்பட்டது, அம்மாவுக்குரிய பாதுகாப்பு அங்கே கிடைச்சது. இன்றைக்கு அவர்கள் அங்கே தங்கவும் இல்லை, இன்னும் சொல்ல போனால் அம்மா முதலமைச்சரும் இல்லை. அதனால இன்றைக்கு ஒரு சாதாரண நிலையில தான் அதை பார்த்திருப்பாங்க. இடமாக இல்லைன்னாலும் கூட ஒரு கொலை என்பது நடக்கிறது அப்படிங்கிறது இல்ல. நீங்க ஒரு 10 பேர் வர முடிகிறது, 2 வெஹிக்கிள்ல வராங்க, வாகனங்கள்ல ஒருத்தரை கட்டி போட்டுட்டு இன்னொருத்தருக்கு மயக்க மருந்து அளித்து இப்படி எல்லாம் பல நடக்கு. ஏன்னா 12 கேட் இருக்கிற ஒரு பெரிய ஒரு இடம் அது, அந்த அந்த கொடநாடு எஸ்டேட் அப்படிங்கிறது. அதனால அப்படியான ஒரு இடத்திற்கு வரும்போது நீங்க வெஹிக்கிள் செக் எல்லாம் கூட இல்லாம நடக்குமா? நீங்க அது ஜெயலலிதா இருக்காங்க இல்ல, அங்க உயர் பாதுகாப்பு இருக்கு இல்ல, எதுவாக கூட இருக்கட்டும் இல்ல, அவங்க அங்க அந்த எஸ்டேட் நிர்வாகத்துடைய அங்க எல்லா எஸ்டேட் நிர்வாகம் என்ன வகையான பாதுகாப்பு வச்சிருக்காங்களோ அந்த வகையான பாதுகாப்பு நிச்சயமா இருந்திருக்கும். அதுதான் இப்ப விசாரணையில் இருக்கு. அதுல யார் அந்த குற்றத்தில் ஈடுபட்டார்கள் அல்லது என்ன நோக்கத்தில் ஈடுபட்டார்கள்ன்றதெல்லாம் விசாரணைக்கு பிறகுதான் தெரியும். ஆனால் இதை இது மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்குன்றத ஒரு அனுமானம் வந்திருந்தா கூட அரசாங்கமோ அல்லது காவல்துறையோ அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து அது ஒரு சிறப்பு இடமா கருதி அதை பாதுகாத்து இருப்பாங்க. ஆனா இனிமே அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போதைக்கு இது ஒரு என்ன உண்மைன்றத காவல்துறை விசாரிச்சு கண்டுபிடிக்காத வரைக்கும் அடுத்தடுத்து நடக்கின்ற இல்ல, இத காவல்துறை இது என்ன வகையான குற்றம்ன்றது குற்றவாளிகள் அதில் ஈடுபட்டிருக்காங்க, என்ன நோக்கத்தோடு ஈடுபட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னையே ஊடகங்கள் அல்லது அரசியல்வாதிகள் இதற்கு ஒரு பார்வையை கொடுத்து இதை 24ஆம் தேதி இந்த கொலை நடக்கிறது. அதுக்கு பிறகு தொடர்ச்சியா எத்தனையோ கொலைகள் நடக்குது, நம்ம இதை சாதாரணமா விட்டுட்டு போயிட முடியுமா? அதனுடைய தொடர்ச்சியாக இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு காவல்துறை நினைக்கிறதோ குற்றவாளிகள் நினைக்கிறாங்களோ அவர்கள் விபத்தின் மூலமாக மரணிக்கிற அல்லது விபத்துகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னா அதை எப்படி நீங்க எடுத்துக்கிறது? இல்ல, ஒரே நேரத்தில் இதெல்லாம் நடக்குமா? இது எல்லாமே காவல்துறை பல குழுக்களை அமைத்து விசாரணையில் ஈடுபட்டிருக்காங்க.
இந்த கனகராஜன் ஒருத்தர் இதுல கொலையில தொடர்புடையதாக நினைக்கிறாங்க. காவல்துறை விசாரிக்க காவல்துறை சொன்னாங்களா உங்ககிட்ட? காவல்துறை காவல்துறை விசாரிக்குது. கேரள காவல்துறை மட்டுமல்ல, கோவை காவல்துறையும் சயான் வந்து இதுல குற்றவாளியாக கொலை செய்திருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்பார் அப்படின்னு சொல்லி அவரை வர சொல்றாங்க. காவல்துறை விசாரணைக்கு வரும்போதுதான் விபத்து நடக்குது. இந்த வழக்கு கேரள காவல்துறை தான் விசாரிக்குதா? கோவை காவல்துறை கேரளால இருக்கிற அவரை வர சொல்லும் போது அவர் கோவைக்கு திரும்பும் போது விபத்து நடக்கிறது. விபத்திலையும் விபத்து நடந்தால் அவருடைய மனைவி மகள் 2 பேருடைய கழுத்தின் பின்பகுதியில வெட்டுக்காயம் இருக்கு. எப்படி விபத்தா வரும்? அப்ப இந்த கேள்விகள் எழுமா எழாதா? இப்ப கேள்விகள் எழுதாதுன்னு நான் சொல்லலையே. விசாரணை ஒரே நேரத்துல இதெல்லாம் நடக்கிறதுனால இது ஒரு 10-11 நடக்கிற கொலைன்னு பார்க்க முடியாது. விசாரணை செய்ய வேண்டாம்னு சொல்லல, விசாரணை நடக்கலன்னு சொல்லல, எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள நீங்க வந்து ஒரு அனுமானத்துக்கு வராதீங்க. அனுமானத்துக்குள்ள வரல, இதுக்கான கேள்விகள் தான் எழுப்புறோம். நீங்க நான் சொல்ல வரேன், எத்தனையோ வழக்குகள், ஆர்த்தி வழக்குல இருந்து எத்தனையோ வழக்குல நீதிமன்றமே சொல்லிருக்கு, பத்திரிகையோ இல்ல அரசியல்வாதிகளோ இதெல்லாம் விசாரிச்சு ஒரு முடிவு வந்துடாதீங்க. காவல்துறை தன்னுடைய விசாரணையை செய்கிறதுங்க. நான் என்னோட கேள்வி எழுப்புறது காவல்துறை விசாரணையில கேள்வி எழுப்பல. காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, எந்த வகையான குற்றவாளிகள், காவல்துறை நடவடிக்கையை பத்தியோ அவங்க விசாரணை பற்றியோ நான் கேள்வி எழுப்பல. ஆனால் இப்படி தொடர்பாக ஒரு சங்கிலியாக நடந்து கொண்டிருக்கிற இந்த சம்பவங்களை தொகுத்து இது எப்படி நடக்குது, என்ன நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். இதுல யாரையும் நம்ம முன்கூட்டி குற்றம் சாட்டல. ஆனால் இது எல்லாமே ஒரு இயல்பாக இல்லாம இயல்புக்கு மாறாக பல சம்பவங்கள் நடக்கிறது அப்படிங்கிற கேள்விதான். இயல்புக்கு மாறா நடக்கிறதா குற்றம், இயல்பா நடந்தா அது குற்றம் இல்ல. ஒரே நேரத்துல இதெல்லாம் ஒரே நேரத்துல தொடர்புடைய எல்லோரும் விபத்துக்கு உள்ளாவாங்களா? ஆமாங்க, விபத்து வேற குற்றம் வேற. இது குற்றமா விபத்தான்றத போலீஸ் தான் முடிவு பண்ண முடியும். அதுக்குள்ள நம்ம வந்து விபத்தா போலீஸ் குற்றமான்றது எப்படி சொல்ல முடியும்? இல்ல நான் தொடர்ந்து கேட்கிறேன். அதுல நிறைய கேள்விகள் இருக்கு. திரு கருணாநிதி, இந்த இப்போ ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய ஒரு கேம்ப் ஆபீஸா இருந்த ஒரு பகுதி, அங்க முழுமையாக அவர் இல்லை அப்படிங்கிறதுனால முழுமையான பாதுகாப்பு என்பது விலக்கப்பட்டுருமா? பண்ணலாம். அதாவது சாதாரணமாக ஒரு இடத்துக்கு அந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கே உள்ள அதிகாரிகளை விசாரித்த வரையில் வந்து அந்த பகுதிக்கு கூட மேடம் வரும்போது தான், அந்த சிஎம் வரும்போது தான் அங்கே பாதுகாப்பு கொடுப்பாங்க. மற்ற நேரத்தில் ஸ்கெல்டன் ஸ்ட்ரென்த் போட்டிருப்பாங்க, ஏன்னா அந்த இடத்த பாதுகாக்கிறது. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி இதே இல்லை, அவங்களுடைய பொசிஷன்லே இல்லை, சிஎம் அங்கே வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிறதுனால அது வந்து அபேண்டண்டாக விட்டாங்க அது காவல்துறை. ஏன்னா இவர்களுக்கு யாராவது ஒருவர் அதை இனிஷியேட் பண்ணி அந்த இடத்துக்கு பொறுப்பாக இருக்கிறவங்க காவல்துறைக்கு ஒரு கொடுத்துருக்கணும். ரிட்டனாக ஏதாவது கேட்டிருந்து இதுக்கு பாதுகாப்பு வேணும், உள்ள வேல்யூபிள்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்தா. ஏன்னா அவங்களே பிரைவேட் செக்யூரிட்டி போடும்போது காவல்துறை கொண்டு போய் எந்தவித இது இல்லாமல் பேஸ் எல்லாம் போட முடியாது. இப்போவே நம்ம பேஸ் இல்லாமல் செய்ய மாட்டாங்க. இயல்பா நீங்கள் வந்து சில முக்கியமான பகுதிகள் எப்போதுமே காவல்துறையுடைய கண்காணிப்பு அந்த மாதிரி முக்கியமான பகுதியில் வராது. ஏன்னா அவங்க உள்ளவங்க அதுக்கு உரிமையானவர்களே உயிரோட இல்லை. அப்படிங்கும்போது இப்ப அது யாருடைய போயஸ் கார்டன்லயும் அவருடைய இல்லம் இருக்கிறது, அவர் உயிரோட இல்ல. ஆனால் போயஸ் கார்டன்ல இன்னைக்கும் எந்த வாகனங்களும் வெஹிக்கிள் செக்அப் இல்லாம போக முடியாது. அங்கேயே இருக்கிற குடியிருப்பு வாசிகள் போயஸ் கார்டன்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த செக்கிங் உண்டு. இப்பவும் அது விஐபி ஜோனா தான் இருக்கு. அப்ப இருந்ததை விட இப்ப கடுபிடி குறைச்சாங்க. இப்போதும் விஐபி ஜோனா இருக்கு. உங்களுக்கு அங்க வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இருக்கிறாங்க, எல்லா வெஹிக்கிள் செக்அப்பும் நடக்கிறது. போயஸ் இல்லத்துல இப்ப யார் இருக்காங்க? இப்ப போயஸ் இல்லத்துல வந்து இருக்கிற சூழ்நிலை யார் இருக்காங்க நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும் ஒரு அதிகாரி இல்ல, யாருமே இல்ல. இப்ப முதலமைச்சர் கிடையாது, இறந்துட்டாங்க, அவங்க இல்ல. முதலமைச்சருடைய இல்லம்ங்கிற போது அதுக்கான ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து Z+ கேட்டகரியில அவங்களுக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து 2 பிரிவா இருக்கிறாங்க. ஒரு லாண்டாடு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முயற்சிக்கலாம், நாம் என்ன போட்டி போட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் போகலாம். அதனால அங்கே ஒரு லாண்டாடர் இஷ்யூ வரலாமேங்கிறதுக்காக போடலாம். அவங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சிருக்கும். இப்போ அந்த இடத்த வந்து இவங்க இப்போ கொடநாடு உள்ளிட்ட பகுதியில் எதுவும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. இங்கே வந்து இப்போ பார்ட்டி ஆஃபீஸ் இருக்குது, வீடு இருக்குங்கனாக்கா இதை இந்த தொடர் சம்பவங்களை நீங்க எப்படி பார்க்கணும்? ஒரு காவல்துறை அதிகாரியாக நம்ம இதை தொடர்பு படுத்தி பார்க்கலாமா, இல்ல முழுமையாக அப்படி பார்க்கல தவறு மேலெழுந்த வாரியாக இதை ஒதுக்கி தள்ள முடியாது. இது ஸ்டேஞ்ச் கோயின்சிடன்ஸாகவும் இருக்கலாம். அதாவது அவர் வந்து தப்பிக்க முயற்சித்தாரு, வேகமா போனாங்க, அதனால ஆக்சிடென்ட் ஆயிருந்தாலும் இருக்கலாம். நடக்கக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்லை. திரைப்படங்கள்ல ஒரே இரவுல இதுல குற்றம் சாட்டப்பட்ட 2 பேர் குற்றவாளிகளாக கருதப்படக்கூடியவர்கள், அவர்களை காவல்துறை விசாரிக்கணும்னு சொல்லும் போது 2 வெவ்வேறு இடங்கள்ல விபத்துகள்ல இது நடக்கிறது இருக்குது. அப்போ விசாரிக்கிறாங்க. இப்போ அதுக்கு போட்டிருக்கிற விசாரணை அதிகாரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆபீசர் டைரக்ட், அதுல மாற்று கருத்துல இப்ப அதிகாரிகள் விசாரிக்கிறாங்க, போலீஸ் விசாரணை என்ன இதுல போயிட்டு இருக்கு, நம்ம முன்கூட்டியே எந்த முடிவுக்கும் வர முடியாது. ஆனால் இதெல்லாம்
இதெல்லாம் தொடர்புபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நிச்சயமா பண்ணுவாங்க, தொடர்புபடுத்தி பார்ப்பாங்க. அதை வந்து ரூல் அவுட் பண்ணி ஆகணும். இப்போ அந்த இது வந்து ஆக்சிடென்ட்டா இல்லை பிளான்ட் மர்டராங்கிறத ரூல் அவுட் பண்ணி ஆகணும். அப்போ தான் அது இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் ஆகும். அந்த வெஹிக்கிளை பிடிக்காம இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. இது வரைக்கும் பிடிச்சிருக்கிற அக்யூஸ்டுகள் எல்லாமே ரிலேட்டட் பீப்புள் தான், யாரும் வந்து அதில் ஒன்றும் சம்பந்தம் இல்லாதவர்கள் கிடையாது. அதனால் அவர்கள் மூலமாக தகவல் கிடைச்சிடும். யாரும் வந்து தப்பிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இது வரைக்கும் கிடைத்த வரைக்கும் இவர்களை தவிர வேற யாரும் இன்வால்வ் ஆனது மாதிரி தெரியல. இவர்களே வந்து ஒரு ஏதோ இருக்கலாம், அந்த வீட்டில் ஏதாவது வேல்யூபிள்ஸ் இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் போய் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபண்டர் இவங்க யாருமே ஒரு நோட்டட் கிரிமினல்ஸ் கிடையாது. அதனால இவங்களால ஒரு பிளான் பண்ணாம இன்றைக்கு சாலை விபத்துல இருந்த கனகராஜ் அவரும் வந்து இன்னைக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தாரு. ஆத்தூர்ல சாலை விபத்துல இறந்துறாரு. அவர் சேலத்தை சார்ந்தவர் தான். இங்க வந்து டிரைவரா கொஞ்ச காலம் வேலை பார்த்திருக்காரு, போயஸ் கார்டன்ல இருந்திருக்காரு, அங்கெல்லாம் இருந்திருக்காரு. ஆக தொடர்புடையவர்களாக இருக்கிறாங்க. இதுல எல்லாருமே அந்த அவங்களுடைய போயஸ் இல்லத்திலயோ அல்லது கொடநாடு எஸ்டேட்லயோ வேலை பார்த்தவங்களாகவோ இப்படிதான் இருக்காங்க. இன்னொரு குரூப் வந்து கேரளால இருந்து ஹவாலா குரூப் இதுல இன்வால்வ் ஆயிருக்கலாமா அப்படின்னு காவல்துறையுடைய விசாரணை. டோபோகிராஃபிக்கு தெரிஞ்சவரா இருக்கு, தெரிஞ்ச இடங்கிறனால அவரே பிளான் பண்ணி கொண்டு வந்ததாக அந்த பத்திரிகை செய்திகள் இருக்கு. அது ஓரளவு கராபரேட் ஆகுது. இவங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு அது அவங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா அங்கிருந்து டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போனாங்க, இல்ல இது வேற ஒருத்தவங்களோட இன்வால்வ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் இது வரைக்கும் காவல்துறைக்கு ஒன்றும் தகவல் இல்லை. அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. ஃபர்தரா நிச்சயமா பண்ணுவாங்க. தொடர்ந்து பேசலாம். திரு கண்ணதாசன், திமுகவும் இதுல ஒரு விசாரணை வேணும் அப்படிங்கிற கேள்வி எழுப்புது. எந்த அடிப்படையில திமுக இதுல விசாரணை நடத்தணும் அப்படிங்கிற, அப்புறம் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதுல எழுப்பியிருக்கீங்க. உங்களுடைய திரு ஆவடிக்குமார் சொல்றாரு இதை வந்து ஒரு நடக்கின்ற கொலைகள்ல இன்னொன்னாதான் பார்க்கணும், இதுல ஏன் இதை வந்து பல்வேறு விதமான கேள்விகள் எழுப்ப வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்வி அவர் முன்வைக்கிறார். இல்லை, ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அவருக்கு எந்தவித மரியாதையும் அளிக்க முடியாது என்ற அளவில் தான் மரியாதைக்குரிய நண்பர் குமார் அவர்கள் சொல்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவர் இல்லை அதனால் பாதுகாப்பு இல்லை. நான் கேட்குறேன், சாதாரணமாக தெருக்கள் இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கெல்லாம் ஒரு காவல்துறை வந்து இங்கே கேமரா வைக்கணும், சிசிடிவி வைக்கணும், குற்றவாளிகளை கண்காணிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு காவல்துறை, ஜெயலலிதா அவர்கள் செப்டம்பர் 22 2016 மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்ட போது அந்த சிசிடிவி பதிவுகள் கிடையாது, மருத்துவமனையிலும் கிடையாது. அதே போல இந்த கொடநாடுலையும் சிசிடிவி கிடையாதுன்றது ஒரு வினோதமான செய்தியாக இருக்கிறது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதில் வந்து சாதாரணமாக பொதுமக்கள் அதை வழியாக போக முடியாது. அவ்வளோ கடுமையான கட்டுப்பாடுகள் உள்ள சாலைகள் பார்த்தீங்கன்னா, நீங்கள்லாம் வந்து உலகத்தரம் வாய்ந்த சாலைகள், அரசு செலவில் அங்கே போடப்பட்ட சாலைகள். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அங்கே 1000 ஏக்கரில் வந்து ஒரு பெரிய பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்கள் இருப்பதாக நம்பக்கூடிய ஒரு இடத்துல இப்படிப்பட்ட ஒரு கொலை நடந்திருப்பது என்பது மக்களுடைய பெரிய அதிர்ச்சி தான். அதுக்காக தொடர்ச்சியாக ஒரு கொலை நடந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது, அது ஏதாவது கொள்ளைக்காக அந்த கொலை நடந்ததா, மர்டர் ஃபார் கெயின் என்று சொல்லும் பொழுது, அதுக்கு தொடர்புடைய தேடப்பட ஒரு குற்றவாளிகள் எல்லாம் ஒருவருக்கு ஒரு அடுத்து இறந்திருக்கார் என்பது வியாபம் வழக்கில் எப்படி சாட்சிகளோ அதனுடைய குற்றவாளிகளோ தொடர்ந்து இறந்ததாக நீதிமன்றங்கள் ஒரு வருத்தத்தை பதிவு செய்ததோ, அதை போல இந்த வழக்கிலும் சில மர்மங்கள் இருக்கிறது. இன்னும் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய அந்த காயங்கள் எல்லாம் விபத்து காயங்கள் இல்லாமல் வெட்டு காயங்களும் காணப்படும் என்று சொல்லும் பொழுது, காவல்துறை ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா துவக்கத்தில் வந்து போஸ்ட்மார்ட்டம் இன்னும் செய்யப்படல, அதுக்கு தான் திருச்சூருக்கு உடல்கள் கொண்டு போகப்படுகின்றன. ஆனால் அங்க மார்ச்சுரிக்கு கொண்டு போகும்போது மருத்துவர்கள் வெளிப்படையான காயங்களை பார்த்து எக்ஸ்டர்னல் இன்ஜுரி வச்சு சொல்லலாம். இரண்டாவதாக பாத்தீங்கன்னா, நீங்க குறிப்பாக இதுல வந்து அந்த இன்னொரு காவலர், இன்னொரு காவலாளி அவர் வந்து சொல்றாரு, அவர் மேலதான் சந்தேக வளையங்கள் இருக்கிறது, அவர் தான் அந்த கொலை செய்திருப்பாதா அப்படின்னு கேட்கிறாங்க. நண்பர் குமார் கேட்டா இதெல்லாம் எப்படி தெரியும், யார் சொன்னான்னு கேட்கிறாரு. இந்த செய்தியெல்லாம் புலன் விசாரிப்பது காவல்துறை தான் ஊடகங்களுக்கு சொல்லும், அதைத்தான் ஊடகங்கள் பத்திரிகையாக செய்தியாக வெளியிடும். அதே மாதிரி கேரளா போலீஸுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கிறாரு. இங்கிருந்து ஒரு காவல்துறை மற்ற மாநிலத்துக்கு செல்லும் பொழுது அந்த காவல்துறையின் உதவியுடன் தான் குற்றவாளிகளை தேட முடியும், இவங்களா போய் பண்ண முடியாதுன்றது அந்த கேரள தகவலை பரிமாறிக்கொள்வார்கள். அதே போல மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரி சொன்னாங்க, அவங்க இல்ல, உயிரோட இல்ல, அதனால பாதுகாப்பு இல்லைன்னு. நான் சொல்றேன், அதெல்லாம் விட்டுருங்க, உயிரோட இல்லாத விட்டுட்டுங்க. அந்த சிசிடிவி கண்காணிப்பு அவ்வளவு பெரிய ஒரு இடத்துக்கு ஏன் இல்லை? இதுக்கு வந்து காவல்துறை வந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு? மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு? மற்ற சாதாரண மக்களை சொல்றீங்களே, ஏன் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து ஏன் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதற்கு அது இருந்திருந்தா என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம் இல்லையா? ஆக இவர்கள் எல்லாம் மக்களுக்கு ஐயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. அதனால மக்களுக்கு விளக்கத்தை சொல்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை சொல்ல வேண்டும், முறையான புலன் விசாரணை செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். அதுதான் உச்சநீதிமன்றமும் காமராஜர் மீது, அமைச்சர் காமராஜ் மீது வழக்கு பதிவு
பதிவு செய்ய சொல்லும் பொழுது மாநில அரசுடைய காவல்துறை செயல்படவில்லை, உயர்நீதிமன்றம் சொல்லியும் செயல்படவில்லை. நீங்கள் வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் சிபிஐ வழக்கு விசாரணை நடத்த சொல்லுன்னு சொல்றது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற காவல்துறையினர் அவர்கள் முறையாக, உண்மையிலேயே அவங்க நேர்மையா, எல்லாருமே நான் குறை சொல்லல, நேர்மையாக இருக்கிறார்கள். ஆனால் அதை முறையாக அந்த வழக்கை செய்து உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று சொல்வதிலே எதிர்க்கட்சி என்ற முறையில் திராவிட முன்னேற்ற கடமை உள்ளது. அதைத்தான் மரியாதை தளபதிகள் சொல்லியிருக்கிறார்கள். இணைப்பில் இருங்க திரு கண்ணதாசன், தொடர்ந்து பேசலாம். அதாவது அந்த சிசிடிவி என்னன்னு கேட்டீங்கன்னா, அது பிரைவேட் பிளேஸ், அது வந்து கவர்மெண்ட் இது கிடையாது, பிரைவேட் பிளேஸ். அவங்களோட போற பகுதிகள், அதுக்கான பப்ளிக் பிளேசஸ்க்கு இதெல்லாம் சிசிடிவி கேமரா. பப்ளிக் பிளேஸோட நம்ம என்ன சொல்றோம், அவர் என்ன சொன்னார்னா, பொதுமக்களுக்கு காவல்துறை கொடுக்கிற குறைந்தபட்ச அறிவுரைங்கிறது சிசிடிவி கேமரா வைங்க அப்படின்னு அறிவுரை தான். பொதுமக்களுக்கு எல்லாம் சொல்ற காவல்துறை இங்க ஏன் செய்யலையான்ற கேள்வி அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒத்துக்கணும். இப்ப அந்த இடத்துல அவர் என்ன சந்தேகம் எழுப்புறாருன்னா, மருத்துவமனையில சிசிடிவி கேமரா இல்லாம போகுது, அந்த பதிவுகள் இல்லாம போகுது, இங்கேயும் பதிவுகள் இல்லைன்னா இதெல்லாம் கேள்விகளை உண்டாக்குது, இதுக்கான சந்தேகங்களை எழுப்புது, இதெல்லாம் பதில் அளிக்க வேண்டிய தேவை இருக்கு. கேள்விகளை எழுப்பும். ஆனால் வந்து இது வந்து ரொம்ப குறிப்பா நீங்க சொல்ற விஐபி ஜோன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு பெரிய எஸ்டேட்ல 900 ஏக்கர் 600 ஏக்கர்னு பல்வேறு விதமா சொல்றாங்க. அப்படியான இடங்கள்ல 12 கேட் மொத்தம் இந்த இடங்களுக்கு காவலாளிகள் போட்டிருக்காங்க. இப்படி இருக்கிற இடத்துல பாதுகாப்பு கருது நிச்சயமா சிசிடிவி கேமரா இல்லாம இருக்க முடியாது. இவ்வளவு விஷயங்கள் செய்யற ஒரு இடத்துல சிசிடிவி கேமரா இருந்திருக்கும். ஆனால் அந்த பதிவுகள் எங்கே போச்சு அப்படிங்கிற கேள்வி. அது வந்து சிசிடிவி கேமரா இல்ல அந்த பகுதிகளில், உள் பகுதிகளெல்லாம் இல்ல. அதுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க விரும்பல, அவங்க அந்த இடத்துல இருந்தவங்க விரும்பல, அவங்க பிரைவேசியை விரும்பி இருக்கலாம், அதனால வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம். எல்லாமே வந்து வீட்டுகளில். அதற்கு பிறகு இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க சொல்றத முழுமையாக இப்ப ஆமா நீங்க இப்ப அவங்க இல்லாத போது, அவங்க இருக்கிறப்பதான் பிரைவசி அப்படின்னு சொன்னா, அவங்க இல்லாத பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு விஷயம். பாதுகாப்புன்னா அவங்க தான் கேட்கணும், அவங்க தான் அந்த இடத்துக்கு யாருக்கு, அதுதான் வச்சுக்கணுமா வேணாமான்றது அந்த இடத்தினுடைய உரிமையாளர் சார்ந்த விஷயம். அங்க முதல்ல வேல்யூபிள்ஸ் இருக்கா, அந்த இடத்துக்கு பாதுகாப்பு இல்லன்னு எந்த முடிவுல நீங்க வர்றீங்க? அது எதுவுமே நாங்க காவல்துறை வந்து தன்னால நாங்களா சுயமோட்டாவா எதுவும் செய்ய முடியாது. அங்க வேல்யூபிள்ஸ் இருக்கு, எங்களுக்கு பாதுகாப்பு. இது எல்லாம் ஏன் இந்த கேள்விகள் வருதுன்னா, அந்த எஸ்டேட்ல வேலை பார்க்கிற அல்லது போயஸ் கார்டன்ல வேலை பார்த்த இவங்களோட தொடர்பில் இருக்கிறவங்க எல்லாம் இதுல குற்றத்துல ஈடுபட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இது ஒரு சஸ்பெக்ட் வந்திருக்கிறது. இல்லைன்னா எதுக்காக அங்க போறாங்க? இப்போ ஒரு கண்ணாடி உடைஞ்சிருக்கிறது, ஜன்னல் கண்ணாடி உடைஞ்சிருக்கு, உள்ள வேல்யூபிள்ஸ் எதுவும் போகல முதல் கட்டமான்றதுதான் காவல்துறையோட இதா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் 3 சூட்கேஸ்ல இருந்து டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு இன்னொரு செய்தியும் சொல்றாங்க. எது இருந்தாலும் காவல்துறை வந்து அதில் போய் தலையிட முடியாதுங்கிறது தான் என்னுடைய லிமிட்டேஷன். எங்களுடைய இது வந்து ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ரொம்ப லிமிட்டட். நாம வந்து என்ன திருடு போயிருக்குங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள தான். இப்போ வந்து ஆஃப்டர் கேஸ்னு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னும் நீங்க சொல்ற வழி கூட நாங்க போவோம். யார் இந்த சிசிடிவி போடுறதுக்கு முட்டுக்கட்டையா இருந்தது யாருன்னு கூட நாங்க கேட்போம். அது வந்து அது எங்களுக்கு தகவல் வரணும். யார் அதை வந்து வேண்டாம்னு சொன்னவங்க. என்ன கேட்கல, என்எஸ்ஜி இருந்தது பரிந்துரை கொடுக்கலையா அப்படின்னு கேட்கறாரு. பரிந்துரை வச்சிருப்பாங்க. நாங்க செக்யூரிட்டி ஆடிட்ல கேட்போம். செக்யூரிட்டி ஆடிட் பண்ணும்போது இந்த இது செய்யணும்னு சொல்லுவோம். அதை ஒத்துக்கிறதும் ஒத்துக்காம போறதும் அவங்க அவருடைய தனிப்பட்ட விருப்பம். இல்ல அது மட்டும் இல்ல, அது இல்ல என்னைக்கு வந்து ஐயா உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு காவல்துறை அதிகாரியா ஒரு தேசிய பாதுகாப்பு படை இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் பரிந்துரை செக்யூரிட்டில காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இருந்த பொழுதும் அந்த சிசிடிவி கேமரா இல்லை என்ற செய்தி பரப்பப்படுகிறது. இது எந்த அளவு உண்மை? எதற்காக அப்படி ஒரு உயர் பாதுகாப்பு கொண்ட ஒரு முதலமைச்சருக்கு சிசிடிவி பாதுகாப்பு கேட்ல கூட வைக்காம இருக்கிறதுன்றதெல்லாம் சந்தேகத்தை எழுப்பக்கூடிய விஷயம் தானே. பிரைவேட் பிளேஸ்ல வந்து இன்சிஸ்ட் பண்ண முடியாது, நிச்சயமா முடியாது. அவர் என்எஸ்ஜி கண்ட்ரோல் இருக்கும்போது சொல்லுங்க. அதாவது பிரைவேட் பிளேஸ்ல சார் அது வந்து ஒரு மினி செக்ரட்டேரியட்டா வர்க் பண்ணிருக்கு. அது ஒரு மினி செக்ரட்டேரியட்டா அது இருந்திருக்கு. பிரைவேட் பிளேஸ்ல போய் நீங்க மினி செக்ரட்டேரியட் நடத்துவீங்களா? மரியாதைக்குரிய வழக்கறிஞர் கண்ணதாசன் அதுல ஏதாவது அரசியல் நடத்தலாமான்னு முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு ஒழிய அவருக்கு நோக்கம் வந்து அந்த கொஞ்சம் இருங்க, நான் பேசி முடிச்சிடுறேன், நீங்க பேசுங்க நிறைய. அவர் மட்டுமே கேள்வி எழுப்பல, திருநாவுக்கரசர் கேள்வி எழுப்புறாரு, ஓ பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்புறாரு, ஹெச் ராஜா சொல்றாரு, இல்ல பல தலைவர்கள் சொல்றாங்க. திமுக மட்டும் சொல்லல, அரசியல் ரீதியா எல்லாரும் சொல்லதான் செய்வாங்க. எல்லா கொலைகளுக்கும் அப்படி சொல்றது இல்லையா? நான் சொல்ல வர்றது, அங்க வந்து நீங்களே சொன்னீங்க 900 ஏக்கர் 1000 ஏக்கர் சொல்றாங்க, 12 கேட் இருக்குன்னாங்க. இப்போ அந்த கேமரா வைக்கணும்னா எல்லா கேட்லயும் வைக்கணும். அதுக்குள்ள அந்த 900 ஏக்கரையும் கவர் பண்ற மாதிரி சிசிடிவி கேமரா வைக்கணும். அதை கண்காணிக்கிறதுக்கு ஒருத்தர் அங்க இருந்து அந்த இப்போதைக்கு அங்க பணியாளர்கள் மட்டும்தான் அங்க இருந்துட்டு இருக்காங்களே ஒழிய எந்த
ஒரு இதுவும் நடக்கல. ரெண்டாவது என்எஸ்ஜி அது பாதுகாப்பு எஸ்டேட்டோட அளவு நான் சொன்னேன். பங்களா எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். அங்க எல்லா எஸ்டேட்டும் எப்படி இருந்ததோ அப்படிதான் இந்த எஸ்டேட் இருக்கு. இது ஒண்ணு மட்டும் தான் எஸ்டேட்னு இல்ல, அங்க எல்லாமே ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் எஸ்டேட்டோட பரப்பளவு இருக்குங்க. பங்களாவோட பரப்பளவு இருக்குல்ல, அங்கதானே தங்குறது இல்ல வேல்யூபிள்ஸ் அங்கதானே வச்சிருப்பாங்க. டீ எஸ்டேட்ல போய் டீ தூள் இல்ல இதோட வைக்க போறாங்க. கேட்ல வந்தாங்க, கேட்ல இருக்க காவலர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு செயலா வேணா இருக்கலாமே ஒழிய, ஆனால் இது எதிர்பாராத சம்பவம். இன்றைக்கு அந்த இடத்துல வந்து என்எஸ்ஜி பாதுகாப்பு இருந்ததுன்னு சொன்னார். இருந்தது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது அதை கேம்ப் ஆபீஸா பயன்படுத்துகின்ற போது அது அலுவலகமா செயல்பட்டது. அப்ப கூட அவங்க தெளிவா தன்னுடைய அறிக்கையில அவங்களுடைய இதுல கேம்ப் ஆபீஸ் போடுவாங்க. அது போறதுக்கு முன்ன இந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் முதலமைச்சருடைய முகாம் அலுவலகமாக செயல்படும் அறிவிப்பு கொடுப்பாங்க. இல்ல அது எனக்கு நிலையில இருக்கு. அப்பதான் உரிய பாதுகாப்பு. நான் ஒரு செய்தி எழுதிய அவரிடம் எனக்கு ரீஜாயிண்டர் வந்துச்சு. இது வந்து முகாம் அலுவலகம், இங்க வந்து நான் வேலை பணியாற்றி கொண்டிருக்கிறேன், ஓய்வுக்கு போகல அப்படிங்கறதுலாம் வந்துச்சு. அதை மறுக்கல. அப்படியான ஒரு இடத்துல அறிக்கையில கூட முகாம் அலுவலகத்திலிருந்து இந்த அறிக்கை தரப்படுகிறது எல்லாத்திலையும் அறிக்கையில தந்திருக்காங்க. அதனால அதுக்கு முன்னால இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரைக்கும் நான் அங்க தங்கி இருக்கிறேன்றதை அறிவிச்சு தான் போய் தங்கி இருக்காங்க. அப்போ என்எஸ்ஜி பாதுகாப்பு முழுமையா தரப்பட்டது. இன்றைக்கு அந்த சூழல் இல்லை. அதனால என்எஸ்ஜி பாதுகாப்பு இல்லைன்னு இப்போ இதையே அங்க பாதுகாப்பு கொடுத்திருந்தா இதே அரசியல் கட்சிகள் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க இறந்ததுக்கு பிறகு தனியாருடைய தோட்டத்துக்கு பாதுகாப்பு தரீங்க. எந்த கட்சியாக இருக்கட்டும், இங்க எத்தனை இடங்கள்ல நான் சொல்றேன் எத்தனை இடங்கள்ல முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் இல்ல பொறுப்புல இருக்கிற அதிகாரத்தில் இருக்க எல்லோருக்கும் இங்க பாதுகாப்பு அன்அபிஷியலா கொடுக்கப்பது நான் சொல்ல முடியும். ஆனால் இப்படியான ஒரு இடத்துல கருணாநிதி மறுக்கல. ஆனா நீங்க சொல்லுங்க, இந்த இடம் முழுமையாக அப்படி நிராகரிக்கப்படக்கூடிய இடமாக இருந்திருக்கிறதா? அந்த வழிக்கு போறதுக்கு கூட காவல்துறை அதை பத்தி கவலையப்படாம இருந்திருக்குதுன்னு சொல்ல முடியுமா? இருந்திருக்கு. அதனாலதான் நீங்க வந்து அவங்க வீடோ அலுவலகமோ இல்ல, கேம்ப் ஆபீஸ் இல்ல, அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. அவரோட இல்லமா நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ வந்து ஒரு இடத்துக்கு முதலமைச்சர் போறாங்கன்னா முதலமைச்சர் கேம்ப் ஆபீஸாக இருக்கும். அது எந்த இடத்துல போறாங்களோ அங்க கேம்ப் ஆபீஸ். அதுக்கு வந்து எல்லா நேரங்களையும் அதை வந்து கேம்ப் ஆபீஸாக பயன்படுத்த போறது இன்றைக்கு அவர் இப்படி இன்னைக்கு என்ன போலீஸ் அதுக்குதான் உங்களுக்கு போயஸ் கார்டன் உதாரணமா காமிச்சேன். சிறுதாவூருக்கு சொல்றேன். சிறுதாவூர்ல இன்னைக்கும் போலீஸ் காவல் நிக்கிறாங்க. எந்த அடிப்படையில் நிக்கிறாங்க எனக்கு சொல்லுங்க. அவர் பேசி முடிச்சுட்டாங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, அது வந்து முதலமைச்சருக்கு தரப்பட்ட பாதுகாப்பே தவிர அந்த கட்டிடத்துக்கோ அங்க இருக்க இடத்துக்கோ பாதுகாப்பு. ஆமா ஆமா. இன்னைக்கு எப்படி சிறுதாவூர்ல போலீஸ் காவல் நிக்குது? அது நான் பதில் சொல்றேன் இருங்க. அதாவது செக்யூரிட்டி போடுறதுங்கிறது தன்னிச்சையாக போடுறது இல்லை. அதுக்கு வந்து செக்யூரிட்டி கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டியில் உட்காந்து டிசைட் பண்ணுவாங்க அந்த இடத்துக்கு த்ரெட் இருக்குதா இல்லை வேற ஏதாவது இப்போ பாதுகாப்பு ரிஸ்க் இருக்குதான்னு சொல்லி அதுக்கு மேலே தான் சாங்ஷன் பண்ணுவாங்க. இல்லைன்னா அந்த பகுதியில் உள்ளவர்களே காரணத்தோடு கூட கேட்கணும். போயஸ் கார்டனுக்கும் சிறுதாவூருக்கும் செக்யூரிட்டி த்ரெட் இருக்குன்னு நினைச்சிருக்காங்க. கொடநாடுக்கு அப்படி நடக்கல. ஆமா, கொடநாட்டுக்கு அந்த மாதிரி பகுதி, அந்த பகுதியில் நடமாட்டங்கள் இருந்திருக்காது. இங்க வந்து ரிஸ்க் இல்லைன்னு நினைச்சிருப்பாங்க. திரு பிரியன் எப்படி பாக்குறீங்க? அதாவது வந்து இது வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ் சார். இதுல வந்து இது ஒரு மற்றொரு வழக்கு தான். மற்றொரு வழக்கெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ். இன்னைக்கு வந்து மீடியாலாம் நம்ம இதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோம்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு முன்னாள் முதல்வர் வந்து அங்கே கேம்ப் ஆஃபீஸாக வச்சுருந்தாங்க அப்படின்னு இருக்கும்போது சொல்கிறோம். அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா பேர்லையும் ஜெயலலிதா பேர்லையும் பார்ட்னர்ஷிப்பில் இருக்குது கொடநாடு எஸ்டேட்டு. ஏன்னா அவங்க ஆர்கே நகர் எலெக்ஷன் பெட்டிஷனில் அவங்க அதை சொல்லியிருக்காங்க, நான் அதில் பார்ட்னர் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி சசிகலா ஜெயிலில் இருக்காங்க, இவங்க இல்லை. ஸோ அந்த சொத்து வந்து இப்போ ஒரு கேட்பாரற்று கிடக்கிற ஒரு சொத்து. அதை யார் கேர்டேக்கர்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்போ இல்லாமல் இருக்க முடியாது. யாராவது இருப்பாங்க, கொடநாட்டில் ஒரு சூப்பர்வைசர் மேனேஜர் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. யார் மெயின்டைன் பண்ணுறாங்க என்ன நமக்கு தெரியாது. ஆனால் நீங்க சொன்ன மாதிரி சிறுதாவூர்ல வந்து காவல் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. ஆனால் அந்த என்எஸ்ஜி விஷயம் வந்து மொபிலிட்டியில தான் வந்து பாதுகாப்பே தவிர என்எஸ்ஜி எல்லாம் பர்மனெண்டா ஒரு இடத்துல இந்த மாதிரி பாதுகாப்புக்குலாம் லோக்கல் போலீஸ் தான். மொபிலிட்டி வரும்போது தான் என்எஸ்ஜி வருவாங்க. சோ அது எனர்ஜியை நீங்க லிங்க் பண்ண வேண்டிய அவசியம் எனர்ஜி இல்ல. அவர் என்ன சொல்றாரு, எனர்ஜி வந்தபோது சிசிடிவி இருக்கணும்னு சொல்லிருப்பாங்க. அது வந்து செக்யூரிட்டில முக்கியமா அந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க. அதாவது இதுல வந்து கன்ஃப்ளிக்டிங்கா ரிப்போர்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஏன்னா மீடியாவுக்கு வந்து போலீஸ் வந்து டிரான்ஸ்பரண்டா இல்ல, ஏன்னா இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஹை ப்ரொஃபைல் கேஸ். இதுல வந்து சிசிடிவி ஒன்று இருந்திருக்கு. எப்படின்னா சம்பவம் நடந்த அடுத்த நாள் வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்பொழுது கூடலூர்ல ஒரு கார் நின்று இருக்கு. அந்த கூடலூர் கார் நின்ற உடனே அதுக்கு ஆவணங்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே கேரளாலேருந்து வந்திருக்காங்க, ஆவணங்கள் எடுத்துட்டு அந்த காரை கொடுத்துட்டாங்க, போலீஸ் போயிடுது.
மறுநாள் வந்து அந்த சிசிடிவி கேமரா ஒரு கேமராவில் பார்த்துருக்காங்க. அந்த கார், அந்த கூடலூர் கார் தான் இந்த சிசிடிவி கேமராவில் இருந்திருக்கு. உடனே திருச்சூருக்கு போயிருக்காங்க. போயிட்டாங்க, 6 பேரை பிடிச்சிருக்காங்க. அந்த 6 பேரை பிடிச்சதுல இந்த காமராஜர் ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக பிடிச்சிருக்காங்க 6 பேர் பிடிச்சதுல காமராஜர் ஒருத்தர். அந்த கனகராஜ் எப்படி சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கு அடுத்த நாள் வந்தாரு? இன்னைக்கு மார்னிங் பேப்பர்ல வந்த ரிப்போர்ட் இது. கனகராஜ் பிடிச்சிருக்கான்னு சொல்றது. அப்படி இருக்கும்போது எப்படி அவர் வந்து சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கு வந்தாரு? இதுல வந்து எய்தர் போலீஸ் சொல்றது பொய்யா இருக்கணும், இல்ல வந்து மீடியா வந்து தங்களுடைய ஊகத்தை எழுதியிருக்கலாம். எது நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறதா தெரியுது. அதுக்கு அடுத்த நாள் அதே கோத்தகிரியில பாத்தீங்கன்னா இன்னொரு பகுதியில இன்னொரு காரை பிடிக்கிறாங்க. அது வந்து ஒரு கட்சி கொடி கட்டி இருக்கு அந்த கார்ல. அந்த கார்ல 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேர் யாரு, அந்த என்ன கட்சி கொடி கட்டினது யாருக்கும் இதுன்னு தெரியாது. இன்னொரு பாயிண்ட், என்ன எஃப்ஐஆர் போட்டாங்க, எஃப்ஐஆர்ல என்னென்ன ஆவணங்கள் காணா போச்சு, அது மாதிரி ஏதாவது பர்டிகுலர்ஸ் இருக்கா? இன்னைக்கு தேதியில வந்து எஃப்ஐஆர் எதை போட்டாலுமே வெப்சைட்ல போடணும். அதை இதுவரையும் போட்டிருக்கீங்களா நீங்க வெப்சைட்ல எஃப்ஐஆர்? இதுவரை நீங்க போடல. சோ நடக்கிற விஷயங்கள், கனகராஜ் இறந்து போனது, அந்த கேரளால வந்து இந்த இன்னொருத்தர் இறந்து போனது, இதெல்லாம் லிங்க் பண்ணி பார்க்கும்போது இந்த கவர்மெண்ட் வந்து ஜெயலலிதாவோட அம்மாவோட கவர்மெண்ட்ன்றதுனால இதுல ஒரு ஹை ப்ரொஃபைலா இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால இதை பத்தின மர்மங்களை வந்து அவ்வளவு சீக்கிரம் வெளியில விட வேண்டாம்னு நினைக்கிறாங்களோ என்னன்னு தெரியல. சிறுதாவூர்ல தீப்பிடிச்சது பத்தி 2 பேரை கைது பண்ணிருக்காங்க. 4 பேர் இதுவரைக்கும் இந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காங்க. சந்தேகப்பட்ட கைதுன்னு நம்ம சொல்ல முடியாது, காவல்துறையினால பிடிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப சிறுதாவூர்ல தீப்பிடிச்சது, அதை பத்தி அதோட இன்வெஸ்டிகேஷன் என்ன ஆச்சு? அதை யார் தீ வச்சது? தானாபத்தின தீயா? அதை பத்தி இதுவரையும் தெரியல. அப்ப ஜெயலலிதாவோட சொத்துக்கள் ஏதோ இந்த மாதிரியான ஒரு கேட்பாரற்றோ இல்ல யாரோ அதை டார்கெட் பண்ணி ஏதோ முயற்சி பண்றாங்கன்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. அது யார் இந்த குரூப்? அதை பத்தி கவலை இல்லாம அரசாங்கம் இருக்க அது பாக்கும் தானே. இப்ப நீங்க சிறுதாவூர் இன்சிடென்ட்டா சொல்றீங்க, அப்ப உடனடியாக அங்க என்ன நடக்குது தெரியலையே. இதுவரை ஒரு தீ பிடிச்சுதாங்க. அதுக்கப்புறம் அங்க என்ன போச்சு என்ன வந்து தெரியல. அது ஏதோ அந்த பங்களாக்கும் அந்த தீ விபத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரியான ஒரு செய்தி வந்தது. இப்போ இன்னைக்கு இருக்கிற லெவல்ல சார் போலீஸ் வந்து டிரான்ஸ்பரண்டா இல்லாட்டி நம்ம மீடியாலாம் என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய யூகங்கள், நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நம்ம எழுதுவோம். நம்ம அப்படி எழுதும் போது பல யூகங்களை வச்சுதான் பேச முடியாது. இல்ல, அந்த யூகங்களை வச்சு பேச முடியாது. ஆனால் நீங்க டிரான்ஸ்பரண்டா வரும்போது தான் எங்களுக்கு விஷயம் தெரியும். நீங்க டிரான்ஸ்பரண்டா வர மாட்டேங்க. நடந்துட்டு இருக்கு. எஸ்பி பேசுறதா சொல்லி இருக்காரு. விரைவில் இன்னைக்கு 4 நாள் ஆச்சு. பேசல, ஒரு பிரேக் எடுத்துட்டு வருவோம். தற்போதைய செய்தியாக காவல்துறை இந்த வழக்கில் இதுவரை என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு பத்திரிகை குறிப்பாக அனுப்பியிருக்கிறது. குறிப்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டது. நான் இடைவேளைக்கு முன்னாடியே குறிப்பிட்டேன். 4 பேர் இதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மொத்தம் 11 பேர் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாக காவல்துறையினுடைய இந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இதுவரை அவர்கள் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் அவருடைய தோழி சசிகலா இருந்த இடத்துல நிறைய பணம் இருந்திருக்கலாம் என்ற அவர்களுடைய யூகத்தின் அடிப்படையில் இப்படியான ஒரு கொள்ளை முயற்சி நடந்திருக்கிறது. அதில் தான் கொலை நடந்திருக்கிறது என்பதாக காவல்துறையுடைய இந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. இன்னொன்று, இந்த கனகராஜ் இன்று காலை சேலம் ஆத்தூர் அருகில ஒரு விபத்தில் மரணமடைந்தார். அவர்தான் இதற்கு மாஸ்டர் மைண்டாக இந்த கொள்ளை சம்பவத்திற்கு முழுமையான திட்டமிட்டவராக குறிப்பிடப்படுகிறார். அவர் ஏற்கனவே போயஸ் கார்டன்ல ஜெயலலிதா அவர்களுடைய கார் டிரைவராக பணியாற்றியதாக தெரிகிறது. அதுல குறிப்பிட்டது போல காவல்துறை இவரிடம் விசாரிக்கிறது. அங்க சிசிடிவி ஃபுட்டேஜஸோ அல்லது சிசிடிவி கேமரா அல்லது நாய்கள் எதுவும் பாதுகாப்புக்கு இல்லை என்று கனகராஜ் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஒரு துப்பு கொடுத்து அதன் மூலமாக இதெல்லாம் நடந்திருப்பதாக காவல்துறையுடைய இந்த அறிக்கை என்பது குறிப்பிடுகிறது. மற்றபடி இந்த கொலை எப்படி நடந்திருக்கிறது, கொலையாளி எங்கே இருக்கப்பட்டார் என்ற விவரங்களை எல்லாம் விவரித்துவிட்டு இதுவரை the motive was to loot the property as per the investigation done so far. இதுவரை நடந்திருக்கின்ற விசாரணையில, காவல்துறை விசாரணையில இதை கொள்ளையடிப்பதற்காக ப்ராப்பர்ட்டியில அங்கே கிடைக்கின்ற விஷயங்களை கொள்ளையடிப்பதற்காக வந்ததாகத்தான் தெரிகிறது. ஆனாலும் thorough investigation is being continued on all aspects. எல்லா விதங்களிலும் இதற்கான விசாரணையை நாங்கள் மேற்கொள்வோம் என்று குறிப்பிட்டிருக்கிறது. இந்த எல்லா விதமான விசாரணை என்பது என்னெல்லாம் வரும் திரு? அதான் இப்போ இந்த ஆக்சிடென்ட் பெரும்பாலும் இப்போ பெரிய ஆக்சிடென்ட்டை பெரிய சந்தேகமே வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் 2 விபத்துகள் வெவ்வேறு இடங்களில் நடந்திருக்கிறது. முக்கியமான குற்றவாளிகள் இறந்திருக்கிறதுனால சந்தேகம் வர்றது இயல்பு. அந்த சந்தேகத்தை ரூல் அவுட் பண்ண வேண்டியது காவல்துறையோட கடமை, இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரோட கடமை. நிச்சயமாக செஞ்சு ஆகணும், இல்லைன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் ஆகாது. அதை நம்ம பண்ணணும். ரெண்டாவது, இது பிளான் பண்ணி 11 பேர் சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த 11 பேருடைய பேக்ரவுண்ட் என்ன? இவங்க ஆக்சுவலாக உள்ளே இருக்குதுன்னு ஒரு ஹேசியத்தில் போய் ஒன்றுமே எடுக்கலையா, இல்லை ஏதாவது எடுத்தாங்களா, இல்லை இவர்களுக்கு பின்னாடி வேற யார் இருக்காங்களாங்கிறதுலாம் நிச்சயமாக ரூல் அவுட் பண்ணி ஆகணும். அப்பதான் நம்ம இந்த இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் ஆகும். இந்த சிசிடிவி வந்து
இப்போ முக்கியமாக உள்ள இடங்களில் இப்போ ப்ரைவேட்டாக நடமாடுற இடங்களில் சிசிடிவி இல்லாமல் இருந்திருக்கும். வெளியில் அவுட் சைடில் பெர்ஃபெரி ஏரியாவில் இருந்திருக்கும். அதில் தான் இப்போ அந்த இதை வச்சு தான் இப்போ ட்ரேஸ் பண்ணி வெஹிக்கிள் எல்லாம் பிடிச்சிருக்கிறாங்க. ஆக இந்த அது வழக்கமா வந்து இப்ப காவல்துறையினுடைய அந்த சிசிடிவி ஏரியாவாக அது இருக்கலாம். அவங்களுடைய சர்வேலன்ஸ் இருக்கிற சிக்னல்ஸ்ல மற்ற இடங்கள்ல வைத்திருப்பார்கள். ஆனா இப்ப இங்க இருக்கிறது என்னன்னா, கனகராஜனுடைய சொல்லப்பட்டதாக காவல்துறை அறிக்கையில சொல்றது, அவர் இந்த கொள்ளை சம்பவத்தை திட்டமிடும் போதே சிசிடிவி கேமரா இல்ல, பாதுகாப்புக்கு நாய்களும் இல்லை, எனவே நம்ம இது எளிதா போகலாங்கிற மாதிரி திட்டமிடலோட வந்ததாதான் இந்த போலீஸ் அறிக்கை சிச்சுவேஷனை பத்தி தகவல் கொடுத்து அவர் தான் பிளான் பண்ணியிருக்கனால அங்க சிசிடிவி கேமரா இல்லை என்பதை காவல்துறை அறிக்கையும் சொல்லுது. அதுதான் இப்ப நம்ம விவாதத்துல திரு பிரியன் இந்த ஆக்சுவலா இதுல எனக்கு ரொம்ப சீரியஸான டவுட்ஸ்லாம் இருக்கு. ஏன்னா ஒரு பல அப்ரகன்ஷன்ஸ் இருக்கு, அதில் பல விதமான இது. என்னோட இது என்னன்னா, 6 பேர் அவங்க பிடிச்சிருக்காங்க போலீஸ் ஏற்கனவே. அதுல கனகராஜும் ஒருத்தர். அந்த இவங்க வந்து இந்த அறிக்கையில அப்படி சொல்லப்படல, அந்த அறிக்கையில சொல்லப்படல. இதுதான் நடந்திருக்குன்றது மீடியா ரிப்போர்ட்ஸ்லாம் இன்னைக்கு காத்தால வந்திருக்கு. ரிலையபிள் சோர்ஸஸ் தான் அப்பதான் சொல்றாங்க. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த 6 பேர்ல கனகராஜும் ஒருத்தர். அந்த கனகராஜ் மற்றவங்களெல்லாம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி சீஸ் பண்ணுறதுக்கு சில எவிடன்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ஒவ்வொருத்தரையும் பல இடங்களுக்கு கூட்டு போவாங்க போலீஸ். எப்படி இப்போ தினகரெல்லாம் கூட்டு வந்துருக்காங்க, அந்த மாதிரி கூட்டு போகிறாங்க. அந்த மாதிரி இந்த கனகராஜை வந்து நேற்று ராத்திரி வந்து அவங்க ஆத்தூருக்கு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அது கூட்டிட்டு போயிருக்கும்போது என்ன நடந்தது எனக்கு தெரியல ஆக்சுவலா வந்து. சோ அல்டிமேட்டா வந்து ஆக்சிடென்ட் விஷயங்கள் காவல்துறை அழைத்து போயிருந்தா இவர் விபத்துல வந்து ஒரு பேச்சு இப்போ மீடியா சர்க்கிள்ஸ்ல நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்லயும் சேலம் டிஸ்ட்ரிக்ட்லயும் இதை பேசுறாங்க. ஆக்சுவலா வந்து இதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு பொய் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா இதுல வந்து போலீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த மீடியா ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா 6 + 5 11 பேர் சொல்றாங்க இல்லையா, அது 11 பேர் கரெக்ட். இப்ப போலீஸ் இப்ப கேரளா இன்வால்வ்மென்ட்டும் இதுல சரியா 11 பேர் சொல்றது கரெக்டா முன்னாடியே ரிப்போர்ட் ஆயிடுது. இன்னைக்கு மார்னிங் இருக்கிற பேப்பர்லயே 11 பேர் ரிப்போர்ட் ஆயிருக்கு. சோ அந்த 11 பேர் கரெக்ட். 6 பேரை வந்து நேத்து மத்தியானமே அவங்க பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு இப்ப ப்ராப்பர்ட்டி சீஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. நீங்க சொல்ற மாதிரி அது நீங்க சொல்றதுல இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி சீஸ் பண்ணி 6 பேர் வந்து லெஃப்ட் டுவர்ட்ஸ் கூடலூர் பகுதிக்கு போயிருக்காங்க. 6 பேர்ல வந்து கனகராஜ் ஒருத்தர் சார். இது வந்து டெஃபினட்டா எல்லாருமே சொல்றாங்க. இல்லையா அதுல போலீஸ் அறிக்கை என்ன சொல்றாங்கன்னா, கனகராஜும் சயானும் கோயம்புத்தூருக்கு சாண்ட்ரோல வந்திருக்கிறதா சொல்றாங்க. இல்ல அதுதான் அங்கதான் கான்ஃபிளிக்டிங்கா இருக்காங்க. ஆனா அந்த 2 பேரும் சேர்ந்து வர்றாங்க. 2 பேருமே இன்னைக்கு வந்து விபத்தை சந்திக்கிறாங்க. அதுதான் அங்கதான் வந்து பெரிய சிக்கல் இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து பாத்துட்டு இருக்கோம் அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பல கேஸ்ல பாக்குறோம். இன்னும் ராமஜெயம் கேஸே அவங்க ஒன்னும் கண்டுபிடிக்காத இருக்காங்க. இன்னும் பல கேஸ் இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். எத்தனையோ இந்து முன்னணி பிரமுகர்கள் ஹை ப்ரொஃபைல் கேசஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நம்ம பாக்குறோம். தாகிருஷ்ணன் கொலை எப்படி போச்சு, எப்படி வந்து பார்த்தோம், இன்வெஸ்டிகேஷன் எப்படி போச்சுன்னு பார்த்தோம், கோர்ட்ல எப்படி ஆச்சுன்னு பார்த்தோம். பல விஷயங்கள் இது மாதிரி சொல்லிட்டே போலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு இதுல இன்னும் சந்தேகங்கள் நிறைய இருக்கு. நான் பார்த்தா 2-3 சந்தேகங்கள் உங்ககிட்ட சொன்னேன். போலீஸ் வந்து இவங்க 6 பேரை முதலே பிடிச்சிட்டாங்க. இதுல கனகராஜை வந்து அவங்க ஊருக்கு கூட்டின்னு போயிருக்காங்க. என்கொயரிக்காகவோ அவங்க வீட்டை சர்ச் பண்றதுக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக கூட்டின்னு போயிருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா அதுல வந்து என்ன நடந்ததுன்னு தெரியாதுன்னா அது ஒரு மர்மம் இருக்கு. அதே மாதிரி இந்த அப்படி ஒரு இன்வால்வ்மென்ட் சொன்னீங்கன்னா சயான் அந்த ஒய்ஃப் அவங்க கழுத்துல வெட்டு இருக்கு. அந்த வெட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு இல்ல அதாவது கேரளா போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்கன்னு சொல்றீங்க. அது கேரளா போலீஸ் வந்து இல்ல அந்த விபத்து நடந்த பகுதிக்காக அவங்க வராங்க. அந்த டிராபிக் ஆக்சிடென்ட் சம்பந்தமா அந்த டிராபிக் போலீஸ் வேணா பண்ணுவாங்களே தவிர இது லா அண்ட் ஆர்டரோ கிரைம் போலீஸோ இதுல எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது அந்த விஷயங்கள் பார்ப்பாங்க அவங்க. அப்படி இருக்கும் பொழுது இதுல வந்து நிறைய வந்து அழுக்க வேண்டிய முடிச்சுகள் நிறைய இருக்கு. இல்ல இதாவது இப்போ ஆக்சிடென்ட் கேஸ்ல வந்து இருக்கிற இன்ஜுரிஸ் வந்து டாக்டர் தான் பார்த்து சர்டிஃபிகேட் பண்ணணும். வெதர் இட் இஸ் காஸ்டு பை மோட்டார் ஆக்சிடென்ட். ஒரே மாதிரி கட் இன்ஜுரி அவருடைய மனைவி குழந்தை 2 பேருக்கும் கழுத்துல பின்பகுதியில சான்சஸ் ஆர் தேர். அதாவது இப்போ ஆக்சிடென்ட் ஆகும்போது எப்படி உழுவுறாங்க, எந்த இடத்துல அடிபடுதுன்னு தெரியாது. ஏன்னா வெஹிக்கிளுடைய பார்ட்ஸ் எல்லாமே மெட்டல் பார்ட்ஸ் தான், ஷார்ப்பான பார்ட்ஸ் தான். அது வெட்டி இருந்தா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது லட்சத்துல ஒரு இன்சிடென்ட் நீங்க சொன்னா கூட ஒரே பகுதியில ஒரே மாதிரியான காயம் ஏற்படுமா விபத்துல? உட்கார்ந்து இருக்கிறது எப்படி உட்கார்ந்தாங்க, எதுல எந்த பகுதியில போய் அவங்க மோதினாங்கிறதுல நீங்க ஒரு காவல்துறை அதிகாரி நிறைய வழக்குகளை விசாரிச்சிருப்பீங்க, குற்ற வழக்குகளை. ரொம்ப டீடைலா போலனாலும் ரொம்ப இயல்பா ஒரு சாமானியர்களுக்கு எழுவுற கேள்விங்கிறது, பொண்ணோட உயரமும் அம்மாவோட உயரமும் வேறு வேறா இருக்கும், ஒரே மாதிரியான ஒரு கட்டிங் வந்து வருமா, இதெல்லாம் கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதெல்லாம் பண்ணணும். நீங்க சொல்றது இப்ப நீ எப்படி சந்தேகம் வருதோ அந்த சந்தேகத்தெல்லாம் 2 பேர் தான் முக்கியமான அக்யூஸ்டா இதுல இருக்கிறாங்க, கனகராஜ், சயான். இந்த 2 பேரும் ஒரே நாள்ல விபத்துல வந்து இறக்குறாங்க அல்லது அவருடைய குடும்பம். இவருமே வந்து கடைசியா பிழைச்சிருக்கிறார். இப்ப வந்து காவல்துறையில விசாரணை நடக்கிறது, மேஜிஸ்ட்ரேட் போய் அவர் டையிங் டிக்ளரேஷன் கொடுக்கறதாக இப்ப தகவல்கள் வந்துட்டு இருக்கிறது. அவர் ஒருவேளை பிழைத்து வந்தால் இதுல என்ன நடந்திருக்குங்கிற முழுமையான விஷயங்களும் கூட வரலாம். என்ன இதுக்கான பின்னணி ஏதாவது இருக்குதா அப்படின்ட்டு திரு பிரியன் சொன்ன மாதிரி இந்த வழக்குல எல்லாம் இவர்களை எல்லாம் என்கேஜ் பண்ண
அல்லது அந்த ஒரு கட்சி கொடி கட்டிய ஒருத்தர் அப்படின்றதுலாம் அவர் ஏற்கனவே வெளிநாடுக்கு முதல் நாள் தப்பிச்சு வெளியில போயிடுறாரு. தப்பிச்சு போனாரான்னு சொல்ல முடியாது, முதல் நாள் வெளியில போகிறாரு. இவரோடு தொடர்புடையவராக இருக்காங்க. அப்ப இந்த ஆபரேஷன்ல வேற என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட வேண்டியிருக்கிறது. அவர் தான் கொடநாடு பகுதியில உள்ள நடக்கிற இன்டீரியர் வேலைகள் எல்லாத்தையும் எடுத்து செஞ்சிருக்கிறாரு. ஆட்களை வைத்து பணியில் அமர்த்தி இந்த வேலைகளை செய்திருக்கிறார். அவரே தான் இவர்களோடும் தொடர்புல இருந்திருக்கிறார். அப்ப அப்படியான ஒரு இடத்துல இருந்து வரும்போது வெறுமனே கனகராஜ் மட்டுமே இந்த கொள்ளைக்கு காரணம் அப்படின்னு இந்த இதுல கொண்டு வரதன் மூலமாக வேறு எதையெல்லாம் தவிர்க்கிறோமா அப்படிங்கிற கேள்வி வருது. இல்ல அதாவது பெரும்பாலும் இந்த மாதிரி இதுக்கான பின்னணி அப்படிங்கிறது வெறும் கனகராஜோட முடிஞ்சிருதா அப்படின்னு தான் நமக்கு ஏற்படுற சந்தேகங்கள். இப்ப உங்களுக்கே இப்ப நம்ம இவ்வளவு ஏற்படுது, இது எல்லாம் ஏன் ஏற்படுதுன்னா 2-3 விஷயங்கள். திரு குமார் சொன்னார் இது மற்றொரு கொலை, அப்படி எடுக்க முடியாது. ஏன்னா மற்றொரு கொலையாக நடக்கிறப்ப ஐஜி அளவுல போய் ஒரு இடத்துக்கு போய் விசாரணை நடத்த மாட்டாங்க. அங்கேயே ஹை ப்ரொஃபைலா ஒரு விஷயம் நடக்கிறது, முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குங்கிறதுனாலதான் ஐஜியும் எஸ்பியும் அங்க ஸ்பாட்ல நின்று முழுமையா விசாரணை நடத்துறாங்க. பல சந்தேகங்களை ஏற்படுத்துறதுனாலதான் இந்த மாதிரி இதை வந்து தவிர்க்கணுங்கிறதுக்காக தான் இப்ப பண்றாங்க. இப்போ ஒரு சார் அடிக்கடி சொல்ற மாதிரி இந்த டிரான்ஸ்பரன்சிங்கிறத இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ்ல வைக்கவே முடியாது. எஃப்ஐஆர் காப்பியை நீங்க ஆன்லைன்ல போடணும்ன்றது சட்டம் சொல்லுது. அதை நம்ம போட்டுருக்கோம். சட்டம்னா சாதாரண எஃப்ஐஆர்ங்கிறது வேற. இப்ப இந்த ஹை ப்ரொஃபைலா குமாருக்கு பதிலா சொல்லிக்கிறேன். இல்ல அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகல. முதல் தகவல் அறிக்கை சாதாரணமாக நீங்க பிறகு என்ன வேணா சேர்க்கலாம் இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகு. ஆனால் முதல் தகவல் அறிக்கையை என்ன வழக்காக இருந்தாலும் எவ்வளவு பெரிய வழக்காக இருந்தாலும் நீங்க வந்து பொதுவாக வெளியில ஆன்லைன்ல போடுறதுன்றத ரூல். அது வந்து ரூல்ல வந்து எக்ஸம்ஷன் வந்து எந்த கேஸ்க்கும் கிடையாது. எக்ஸம்ஷன் கிடையாது. ஆனா அதுவே ஒரு பெரிய தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. தவறுன்னு சொல்லல. அது ஒரு சந்தேகத்தை எழுப்புதுங்கற. சுப்ரீம் கோர்ட் பல சந்தர்ப்பங்கள்ல இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கு கடுமையா சென்சூர் பண்ணிருக்காங்க. அது வந்து இட் வில் அஃபெக்ட் டிலேன்னு வந்துச்சுனா அந்த டிலே வந்து கோர்ட்ல வந்து 24 பண்ணி ஆகணும். இல்ல கொலை நடந்தது 24ஆம் தேதி. இன்னைக்கு நம்ம 29ல இருக்கோம். இது 5 நாட்கள்ல எஃப்ஐஆர் வந்து ஆன்லைன்ல கொண்டு வர முடியாது அப்படிங்கறத ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஆன்லைன்ல கொண்டு வராம இருக்கலாம் தவிர நீதிமன்றத்துக்கு சப்மிட் பண்ணிருக்காங்க இல்லையா, அதுவே அந்த டைம் அதுதான் இப்ப நம்ம ரெக்கார்டை தவிர ஆன்லைன்ங்கிறது இல்ல. அப்புறம் ஏன் அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க? அது ஏன்னா இது பொது வழியில வர வேண்டியது. எஃப்ஐஆர்ன்றது வந்து ஏதோ மறைக்கப்படக்கூடிய விஷயம் அப்படி கிடையாது. அதுல ஆன்லைன்ல டெக்னிக்கல் இதுல வந்து நிச்சயமா டிஃபிகல்டிஸ் இருக்கு. நீங்க ஆன்லைன்ல வந்து எப்பவுமே எலக்ட்ரானிக் மீடியா வந்து எலக்ட்ரானிக் சிஸ்டம்ல கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. சில ஃபெயிலியர் இருக்கலாம். அதனால வந்து அதுக்கெல்லாம் எக்ஸாம்ஷன் இருக்கு. நான் என்ன கேக்குறேன்னா இந்த ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா என்னெல்லாம் ஆஸ்பெக்ட் இதுல பார்க்கப்படும் ஒரு உங்களுடைய அனுபவத்துல இருந்து நான் கேட்கிறேன். அதான் சொல்றேன். இப்ப முக்கியமா இந்த ஆக்சிடென்ட்ங்கிறது உண்மையா? இது வந்து அசாதாரணமா நடந்திருக்குது. இந்த ரெண்டு இடத்துல 2 முக்கியமான அக்யூஸ்கள் இறந்திருக்காங்கிறது ஒரு அசாதாரண சந்தேகத்தை கிளப்பக்கூடிய விஷயம். இந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸரோட கடமை. அதை வந்து அந்த வெஹிக்கிள் இருக்குல்லையா, சம்பந்தப்பட்ட வெஹிக்கிளை பிடிச்சி அது எப்படி நடந்ததுங்கிறத கொண்டு வரணும். ரெண்டாவது, இந்த மாதிரி பிளான் பண்ணி இருக்கும்போது உள்ள வந்து இவ்வளவு மெட்டீரியல் இருக்கிறது ஒன்லி வேல்யூபிள்ஸ்க்காக போனாங்களா, இல்லை உள்ள இருந்த டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக வெளியிலேருந்து யாரும் என்கேஜ் பண்ணி அனுப்பிச்சாங்களான்னு இப்போ அரசியல்வாதிகள் பேசிக்கிறாங்க இல்லையா. இதெல்லாம் நிச்சயம் ரூல் அவுட் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர்ஸ் கிளியர் பண்ணணும். அப்பதான் இந்த இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் ஆகும். திரு கண்ணதாசன், இப்ப ஒரு காவல்துறையில இருந்து ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அதை வாசிச்சு காமிச்சேன். இந்த அறிக்கைகள் அதை தொடர்ந்து உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிறதா? இந்த விஷயத்துல உங்களுடைய இறுதி கருத்தா கொஞ்சம் சுருக்கமாக. அதாவது எங்களுக்கு வந்து சந்தேகங்கள் என்பது விசாரணை நேர்மையாக நடைபெற வேண்டும் என்பதுதான். எஃப்ஐஆர் பற்றி சொன்னாங்க. ஒரு கொலை வழக்கு போன்ற ஒரு கடுமையான குற்றங்களை எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் போடணும். அது வந்து நீதிமன்றத்துக்கு போயிடும். அதை வந்து மாற்றுவது என்பதெல்லாம் கொஞ்சம் கடினம்தான். இருந்தாலும் அது வந்து இப்படிப்பட்ட ஒரு வழக்குகளில் பொதுமக்களின் பார்வைக்காக உடனடியாக அதை வந்து பதிவிடணும் சட்டப்படி என்பது எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. இரண்டாவதாக, இந்த கொடநாடை பொறுத்தவரை இது ஜெயலலிதா அவர்கள் தண்டிக்கப்பட்ட அந்த வழக்கில் வந்து இது அட்டாச் செய்யப்பட்ட ஒரு சொத்து. ஏன் இதை வந்து கிட்டத்தட்ட இத்தனை மாதங்கள் ஆகியும் ஏன் இந்த வழக்கில் ஏன் இது அட்டாச் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்கவில்லை? இப்பொழுது அது அரசு சொத்தாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஏன் இந்த அரசு சொத்தை காப்பாற்றுவதற்கு மாநில அரசு தயக்கம் காட்டுகிறது? இந்த கேள்விகள் எல்லாம் மக்களிடம் எழக்கூடிய ஒரு சூழல்ல உடனடியாக அரசு ஆனது இந்த அட்டாச் செய்யக்கூடிய சொத்துக்களை உடனடியாக கைப்பற்றி அவற்றை தனது எடுத்துக்கொண்டால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்காது. ஏனோ தானோ அவர் போயிட்டாரு, அதனால இந்த சொத்துக்களையும் வந்து கண்காணிக்காம விடணுன்றதெல்லாம் இப்படிப்பட்ட கொலைகளுக்கு வழிவகுத்து விடும். அதனால நாங்கள் என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இந்த இப்போ எப்படி சிறுதாவூருக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இதை பாதுகாப்பு கொடுக்காமல் விட்டது என்பதெல்லாம் ஏதோ ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட நடவடிக்கையால் தான் நாங்கள் பார்க்கின்றோம். நன்றி திரு கண்ணதாசன். இறுதியா திரு குமார், இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இல்லைனாலும் உங்களை போன்றவர்களுக்கும் இந்த பகுதிகளெல்லாம் காப்பாற்றப்படணும், இல்லை இதில் என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்துல உங்களுக்கே கூட ஒரு அக்கறையும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இல்லை, நிச்சயமாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பயன்படுத்திய இடம்
எனவே அந்த இடத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தங்கியிருந்தார்கள். அதனால் அந்த இடத்துல மற்றவர்களை விட நாங்கள் அந்த இடத்த ஒரு புனிதத்துவம் வாய்ந்த இடமாக பார்க்குறோம். அதனால் அந்த இடம் பாதுகாக்கப்பட வேண்டும் அல்லது அங்கே எந்த குற்றமும் நடைபெறாத இடமாக அது இருக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. இது எந்த சூழலில் யாரால் எப்படி நடந்திருந்தாலும் அதனுடைய உண்மையை கண்டறிய வேண்டும் என்பதில் தமிழ்நாடு அரசாங்கம், புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அரசாங்கம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதனால நிச்சயமா அதில் அக்கறை செலுத்துவாங்க. எல்லா வகையான அதுதான் இன்றைக்கு காவல்துறையின் நடவடிக்கை முழுமையாக இருக்கும். எனவே சிபிஐ விசாரணை வேணுங்கிறாரு. இல்ல, இது அரசியல்வாதிகள் உடனடியாக சொல்லக்கூடிய ஆன்லைன் ஆன்சர் அது. அதனால இன்னைக்கு சிபிஐ எடுத்த வழக்கெல்லாம் எவ்வளவு வேகமா முடிச்சிருக்காங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதனால அது விமர்சனங்கள் இல்லை. இது செயல் சரியில்லைன்னா அதுக்கப்புறம் அதுல குறைபாடு இருக்கிறதா அவங்க கருதுனாங்களா, அதை கேட்டாங்கன்னா அது நியாயமான கோரிக்கையா இருக்கணும். ஆனா எடுத்த உடனே சிபிஐ விசாரிக்கணும்னா தமிழ்நாட்டில் இருக்க போலீஸ் எல்லாம் சரியில்லை. இப்ப உங்க பொருள்ல இப்ப தமிழக அரசாங்கமே இதுல முழுமையாக கவனத்தை செலுத்தி என்ன நடந்திருக்கு வெளியில கொண்டு வரும். மற்றவர்களை விட தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு அதிகமான அக்கறை இருக்கிறது. இந்த இடத்தில் எது நடந்திருந்தாலும் அதை உண்மைத்தன்மை கண்டறிய வேண்டிய கடமையும் பொறுப்பு மட்டுமல்லாமல் அக்கறையும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு இருக்கிறது. எனவே அதை செய்வோம். திரு பிரியன் குறிப்பிட்டது போல சிறுதாவூர் பங்களால ஏற்பட்ட தீ விபத்து என்பது அந்த பகுதியிலிருந்து கொஞ்சம் தள்ளி நடந்தது என்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு கொடநாடு பகுதியில் ஒரு செய்தி, சிறுதாவூரை பொறுத்த வரைக்கும் அது அம்மாவுக்கு சொந்தமான இடமா எனக்கு தெரியல. ஒரு விசாரணை கமிஷன்ல கூட அது சொல்லியிருக்காங்க. இந்த இடங்கள் எல்லாமே அவர் இருந்த இடங்கள். எனவே இந்த ஓனர்ஷிப் பத்தி பேசுறது, அதுக்குள்ள நம்ம லீகல் ரைட்ஸ் இதெல்லாம் பிறகு பேசலாம். ஆனால் இவை எல்லாமே அவருடைய குடியிருப்புகளாக பார்க்கப்பட்டது. அவர் தங்கிய இடங்கள், அங்க எல்லாமே போலீஸ் பாதுகாப்பு ஏற்கனவே போடப்பட்டது. அவருடைய இடமா இல்லையான்றது ஒரு பிரச்சனை இல்ல. அவர் இறந்து போன பிறகு கூட பாதுகாப்பு கண்டினியூ ஆகுதுங்க. ரைட், அது அந்த பாதுகாப்பு என்பதும் இருக்கிறது. இதெல்லாம் அடுத்தடுத்து நடக்கின்ற நிகழ்வுகள் வேறு ஏதாவது பின்னணியில் நடக்கிறதா என்கிற கேள்வியைத்தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் எழுப்பி இருக்கின்றன. எனவே இது வெறும் ஒரு கொள்ளை முயற்சியாக, அதுல நடந்த ஒரு கொலை முயற்சியாக பார்க்க முடியாது. ஒரே நாள்ல நடக்கின்ற விபத்துகளின் மூலமாக 2 முக்கியமான குற்றவாளிகள் அல்லது அவருடைய குடும்பம் உள்ளிட்டவர்கள் இன்னைக்கு மரணிக்கிற சூழல் இருக்கிறது. எனவே இதுல பின்னணியில என்ன நடக்கிறது என்பதுதான் மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. திரு குமார் குறிப்பிட்டது போல மற்ற எல்லாரையும் விட தமிழக அரசாங்கத்திற்கு இதுல மிகுந்த அக்கறை இருக்கும். எனவே அவர்கள் முழுமையான பின்னணியை காவல்துறை விரைவில் கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.